விபத்தில் காயமடைந்தாலும் படிப்பு முக்கியம் என நினைத்த மாணவி செய்த செயல்தான் பலரையும் நிகழ வைத்திருக்கிறது. இந்த மாணவிக்கு உதவி செய்தவர்கள் யார் தெரியுமா? விரிவாக பார்க்கலாம் இந்த காணொளியில். தேசிய தேர்வு முகமை சார்பில் நாடு முழுவதும் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. அதில் சில மாநிலங்களில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரத்தில் நீட் தேர்வு நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் தேதி மாற்றம் செய்து அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நடைபெறுகிறது. இந்நிலையில் திருச்சி மாவட்டம் இனாம் மாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் மாணவி பிரியங்கா நீட் தேர்வு எழுதுவதற்காக தனது தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டுச் சென்றுள்ளார். இவர்களது வாகனம் மதுரை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அம்பேத்கர் நகர் பகுதி அருகே எதிரே வந்த மற்றொரு வாகனம் மாணவி சென்ற வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மாணவி பிரியங்காவும் அவரது தந்தையும் படுகாயமடைந்து சாலையில் தவித்துக் கொண்டிருந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் காயமடைந்த இருவரையும் மீட்டு முதல் உதவி சிகிச்சை அளித்தனர். மாணவிக்கு தேர்வு நேரம் நெருங்கியதை உணர்ந்த போலீசார் துரிதமாக செயல்பட்டு காவல்துறை சார்பில் சொந்தமாக வாடகை கார் ஒன்றை ஏற்பாடு செய்தனர். படுகாயமடைந்த போதிலும் மாணவியின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் அவரை காரில் ஏற்றி தேர்வு மையத்திற்கு பத்திரமாக போலீசார் அனுப்பி வைத்தனர். விபத்தில் சிக்கிய மாணவிக்கு உடனடியாக உதவி செய்தது மட்டுமின்றி அவரை நீட் தேர்வு மையத்திற்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்த போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.